காலமெல்லாம் உடன் இருப்பேன் என்று அக்னி சாட்சியாய் கரம் பற்றிய மனைவியை தனது 90 வயதில் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டோமே என்று பெரியவர் கண் கலங்கி அமர்ந்திருக்கும் காட்சிகள்தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு அருகே ஆசார்விளையைச் சேர்ந்த 90 வயதான பனை ஏறும் தொழிலாளி சந்திரபோஸ் தனது 3 மகன்களும் 3 மகள்களும் பேரப்பிள்ளைகளுடன் அவரவர் வீடுகளில் வசித்து வரும் நிலையில் மனைவி லட்சுமியுடன் தனியாக வசித்து வந்தார். இந்த வயது முதிர்ந்த தம்பதியை உடன் இருந்து கவனிக்காவிட்டாலும் மாதத்திற்கு ஒருவர் என தினமும் 3 வேளையும் ஷிப்ட் முறையில் மகன்கள் உணவு வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே வயது முதிர்வால் மனைவி படுத்த படுக்கையானாலும் 3 வருடங்களுக்கு முன்பு வரை தானே உழைத்து மனைவியை பராமரித்து வந்துள்ளார் போஸ். கண் பார்வை தெரியாமல் போனதாலும் வயது முதிர்வாலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கும் நிலை போஸுக்கு ஏற்பட்டதால் மனைவியை பராமரிக்க இயலவில்லை என்று கூறப்படுகிறது. எப்போதும் படுத்தே கிடந்ததால் அவரது மனைவிக்கு உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டு வலி தாங்காமல் இரவெல்லாம் கதறி துடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டு மனம் கலங்கி போன பெரியவர் போஸ் மனைவியை கருணை கொலை செய்ய முடிவெடுத்து திங்கட்கிழமை காலை கத்தியால் மனைவியின் கழுத்தை அறுத்து போட்டுவிட்டு வாசலில் அழுதபடியே அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. மதிய உணவு கொடுக்க வந்த இளைய மகன் சாந்தகுமார் அழுதபடி இருந்த தனது தந்தையை கடந்து வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது தாய் லட்சுமி சடலமாக கிடப்பதை கண்டார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மூதாட்டி லட்சுமியின் சடலத்தை மீட்டு பிணக்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பார்வை குறைபாட்டால் அவதிப்பட்ட பெரியவர் சந்திரபோஸ் மீது கொலை வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகள் உடன் இருந்து பராமரிக்க தவறியதால் பெரியவர் தனது மனைவியை கருணை கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கல்குளம் செய்தியாளர் கண்ணன் மற்றும் வேல்ராஜ்.